10 வயது சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய 62 வயது முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை காவல் பிரிவிற்கு உட்பட்ட வேலணை துறையூர் பகுதியில் இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த சனிக்கிழமை அன்று குறித்த சிறுமி துறையூர் கடல் தொழில் சங்கத்திற்கு அயலில் உள்ள கடைக்கு ஜூஸ் வாங்க சென்றுள்ளார். கடையின் உரிமையாளரான 62 வயது மதிக்கத்தக்க குறித்த நபர் சிறுமியினை கடையின் உள்ளே அழைத்து குளிரூட்டியினுள் இருக்கின்ற ஜூஸை எடுக்குமாறு தெரிவித்துள்ளார். சிறுமி அவ்வாறு ஜூஸை எடுக்க முற்பட்ட போது கடையின் உரிமையாளரான சந்தக நபர் அந்த சிறுமியினை பின்புறமாக கட்டியணைத்து கடுமையாக பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இதனையடுத்து பதற்றத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமி வீடு சென்று குறித்த சம்பவத்தினை தனது தாயாருக்கு தெரிவித்துள்ளார். ஆனாலும் தாயார் சமூகம் மற்றும் அயலவர்களுக்கு அஞ்சி காவல்துறையில் முறைப்பாடு செய்ய தயங்கியுள்ளார். இருந்தபோதும் சில சமூக நலன் விரும்பிகளின் முயற்சியினால் சிறுமியின் தாயார் கடந்த 23ஆம் தேதியன்று தனது பகுதி கிராம சேவகருக்கு தெரிவித்துள்ளார். இதனையடுத்து 24ஆம் தேதியன்று வேலணை பிரதேச செயலகத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் அன்றைய தினமே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பின்பு இந்த சம்பவம் தொடர்பில் நடவடிக்கையில் இறங்கி கடையின் உரிமையாளரை இன்று பிற்பகல் கைது செய்துள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த குற்றவாளியை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.